இந்தியால என்னதான் ஆச்சுன்னு சொல்லி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. முதல்ல டிரான்ஸ்போர்ட் செக்டாரை பார்ப்போம். இந்தியால பெரும்பாலான ட்ரெயின்கள் எல்லாமே நிலக்கரியில கூட்ஸ்ல தான் ஓடிக்கிருந்துச்சு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, 97% ரயில்கள் எலக்ட்ரிசிட்டியில தான் ஓடிக்கிருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சிட்டிஸ்ல எல்லாத்தையுமே மெட்ரோஸ் எல்லாமே வந்துருச்சு. நம்ம இந்தியாவில் 2014க்கு முன்னாடி வரைக்குமே 74 ஏர்போர்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 164 ஏர்போர்ட்ஸ் விரிவடைஞ்சிருக்கு. 2014க்கு முன்னாடி வரைக்குமே வீடுகள் தோறும் இருக்கக்கூடிய குடிநீர் வசதி 17% இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 80% உயர்ந்திருக்கு. வீடுகள் தோறும் அம்ருத் திட்டம் மூலமா இந்தியா முழுவதும் குடிநீர் போய் சென்றடைஞ்சிருக்கு. இப்போ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு முதலாம் அண்டை நாடுகள்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 38,424 கோடிகளுக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸில் இல்லாத யூபிஐ மெத்தட் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சிட்டிஸில் இல்லாத ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க. உலகத்திலேயே நம்ம 5வது இடத்துல ஜிடிபியில் உயர்ந்திருக்கோம்னா நம்மலாம் நேஷன் ஃபர்ஸ்ட் என்கிற ஒரு தாரக மந்திரத்தால் மட்டும்தான் நம்மளால் உயர முடியும்.